ஒரு நிமிஷம். என்னடா? டேய், எனக்கு ஒரு உதவி பண்ணி என்னை காப்பாற்றணும்டா. என்ன? நானும் பூங்கோதையும் ஊரை விட்டு ஓடி போயிட்டு இருந்தப்ப ராமையா கிட்ட மாட்டிக்கிட்டோம்டா. ராமையா என்னை திட்டி அமிச்சிட்டாரு. பூங்கோதை அந்த சாதிக்காரின்றதுனால அவளை தோப்பு கொட்டையில் வச்சு பூட்டிட்டாரா. டே, நாளைக்கு காலையில் பஞ்சாயத்தில் அவளை நிப்பாட்டி அசிங்கப்படுத்திடுவாங்கடா. அப்புறம் அவள் செத்து போயிடுவாடா. ப்ளீஸ் எங்களை காப்பாத்துறா. டே, நான் என்னடா செய்ய முடியும்? டே, உனக்கு தான் தெரியுமாடா எனக்கு கத்தி ஆயிடுவானா பயன்னு. டே ப்ளீஸ் டே, பூங்கோதை அங்கேருந்து எப்படியா காப்பாற்றி கொடுத்துட்றா. முடிக்கோயில் வரைக்கும் எங்களை கொண்டு போய் விட்டுறா. அதுக்கப்புறம் தப்பிச்சு போயிடுறா. ப்ளீஸ் டே. டேய், நான் எப்படிடா? டேய், எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் நீ தாண்டா. எதா இருந்தாலும் தைரியமா பேசுறதும் நீ தாண்டா. வேற யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கடா. ப்ளீஸ்டா, இல்லைன்னா நாங்கள் ரெண்டு பேரும் செத்து போயிடுவோம்டா. யோசிக்காதடா. டே சரி இரு, சட்டையை மாட்டி வந்துடுறேன். பூங்கோதை, டேய் சீக்கிரம். கணக்கு அவளை வெட்டுறதுக்குள்ள உன் பையனை கூட்டிட்டு ஓடிரு. போச்சு தெரியுமில்ல. ஏன் கத்துற? நீ நம்ம முத்துமணி மாந்தாடா. ஏய், காதலுக்கிறவனையாவது விட்டுருவேன். காதலுக்கு தொட போறவனை வெட்டிடுவேன். நம்ம சாதிக்காரனாச்சுன்னு பாக்குறேன். மரியாதை வீட்டுக்கு போ. நான் போக மாட்டேன். நான் போனா அவளை கொன்றுவியா? டேய், அவளை கொல்றதுக்கு வந்திருக்கோம். நான் விட மாட்டேன். ஓஹோ, நீ அவளை காப்பாத்திடுவியா? டேய், அவளை வெட்டி கொன்னா தாண்டா நம்ம சாதிக்காரங்கன்னா எல்லாருக்கும் பயம் வரும். டேய், வெட்டுடா. இத்தனை பேர் சேர்ந்து அநியாயமா ஒரு பொண்ணை கொண்டீங்களா? நீ ஒரு பெரிய மனுஷனாடா. ஓம் பண்ண அப்படி கொல்லுவாடா. நேற்று முளைச்ச சுண்டு என்னையே அடிச்சிருச்சு. நம்ம சாதிக்கார சின்ன பயலாச்சு. நம்ம பேசுனதையெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இத நம்ம சாதிக்காரனை நாமளே கொண்டோம்னு தெரிஞ்சா நமக்குள்ளேயே பிரச்சனையாகும். இவனை கொண்டு போய் அந்த ஊருக்கு நடுவில் போடுங்க. இவன் இங்கேயே கிடக்கட்டும். 2 பேரும் காதலிச்சாங்க. இவனை நாம கொன்னோம், அவனை அவங்க கொண்டதா இருக்கட்டும். போங்க. ராமையா போட்ட திட்டப்படியே எல்லாம் நடந்துச்சு. அந்த பொண்ணை உங்க ஆளுங்க கொண்டுட்டாங்க. பழிக்கு பழின்னு ஓ அண்ணனை எங்க ஆளுங்க கொண்டுட்டதா ராமையா ஊரெல்லாம் சொல்லிட்டான். ஜனங்களும் அதை நம்பிட்டாங்க. இது விஷயமா எத்தனையோ தடவை உங்க அப்பா கிட்ட பேச முயற்சி பண்ணோம். ஆளனுப்பியும் பேச வச்சோம். ஆனா அவர் அதை நம்பல. ராமையா மேல உங்க அப்பாவுக்கு அவ்வளோ விசுவாசம். ஆனா நீ நம்புறதுக்கு இதுல சம்பந்தப்பட்ட ஒரு ஆளே இருக்கு. ராஜு, அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். பூங்கோதையால் அவர் தான் அண்ணகிட்ட ஹெல்ப் கேட்டு போனது நான் தான். என்னாலதான் அண்ணன் செத்தான்.
நான் ஒரு கோழை. நான் மட்டும் அண்ணா மாதிரி ஒரு தைரியமான ஆளா இருந்தேன்னா அவங்க 2 பேரும் சாக விட்டுருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல. வேற வழி இல்லாம நான் ராமையா கிட்ட சேர்ந்தேன். அருவா பிடிக்கிறது எப்படி, கத்தி பிடிக்கிறது எப்படிங்கிறதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். அவர்கிட்ட இருந்துட்டு. முனியாண்டி, இப்ப நம்புறியா? இப்ப ராஜுவை கூட்டு போய் உங்க அப்பா கிட்ட பேசினாதான் அவர் நம்புவாரு. அவர் பையன் எப்படி சத்தான்னு அவருக்கு தெரிய வேணாம். தயவு செஞ்சு எங்க அப்பா அம்மாக்கு தெரிய வேணாம். இன்னி வரைக்கும் எங்க அண்ணனை நினைச்சு 2 பேரும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாதிப்புனாலதான் என் மேல அதிக பாசத்தை காட்டுறாங்க. எங்க அண்ணனை மறக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கவங்க கிட்ட இதை பத்தி சொன்னா தாங்க மாட்டாங்க. இதை பத்தி யாரும் சொல்ல வேணாம். என்கிட்ட சொல்லிட்டீங்களே, இதை நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண போற? அருவாளை எடுத்துட்டு போய் அவனை போட்டுறணும்னு தோணுதா? அது உன்னால முடியாது. அம்மா அப்பா பத்தி இவ்வளவு தூரம் யோசிக்கிறவனால அந்த தப்பை செய்ய முடியாது. கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணு. உனக்கு சப்போர்ட்டா நாங்க இருக்கோம். முதல்ல ராமையாவோட பவரை காலி பண்ணணும். பல்ல புடுங்குற மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் அவனோட பலத்தை காலி பண்ணணும். ஏன் இந்த எலெக்ஷன்ல நின்னாலே நீ அவன் கடவா பல்ல புடுங்குற மாதிரி தானே? உன் ஜாதி சனங்களை அவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். உங்க அப்பா மாதிரி பல பேர் அவனை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதை தப்புன்னு நிரூபி. இப்போ சொல்றேன், அவன் உன் ஜாதிக்காரன் தானே? இந்த எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சா அவன் சந்தோஷப்படுறானா இல்லையான்னு இந்த ஊர் ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப சொல்லு, எலெக்ஷன்ல நிக்கிறல்ல? அண்ணே அண்ணே என்ன சொன்ன? அண்ணன் உச்சவேலு உடம்புல டச் பண்ற மாதிரி தூங்குறது. நம்ம காலேஜ் போகணும். விடிஞ்சிருச்சாடா? அது எப்படி இன்னைக்கு வெள்ளனே விடிஞ்சிருச்சு? அது எப்போதும் போல தான் விடுது. நீங்க தான் லேட்டு. நான் தான் லேட்டா? ஏண்டா என்ன இன்னைக்கு ஒரே நிமிஷப்தமா இருக்கு? எப்பவும் எந்திரிக்கும் போது கல்ல 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 கல்லன்னு ஏதோ ஒரு சத்தம். மணி டேய், எங்கடா என் உடம்புல அந்த மணியை பூரா காணா? டேய், நீ ஏன்டா திரு முழிக்கிற? இந்த பார், உண்மையை சொல்லு, இல்ல ஒரே குத்து உள்ள போயிருவ. எங்கடா மணி? என் உடம்புல அந்த மணியெல்லாம் எங்க சொல்லு. அது நேத்து லைட்டா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டியா? என்னடா சொல்ற? இவ்வளவு கிழமை உங்ககிட்ட வேலை செய்யறேன். ஏதாவது சம்பளம் போட்டு கொடுத்தீங்களா? தினமும் துணியை பிடிச்சி தான் அடிக்கிறீங்க. அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லா மணி அறுத்து கடையில போட்டு காசாக்கிட்டியா? ஆமா. டேய், இந்த மணியோட மகிமை தெரியுமாடா உனக்கு? மணில என்னையா மகிமை? என்ன மகிமையா? டேய், என் தாய் இருக்காளே, என்ன பெத்த தாய். அந்த தாயி இந்த ஊர்ல இருக்க சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு போய் எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா அவனுக்கு ஓம்பேறிய வச்சு அவனுக்கு சடை வளர்த்து உன் கோயில்ல கட்டுற மணியை பூரா என் புள்ள உடம்புல கட்டி இந்த ஊர் ஊரா தெரியவரே ஐயனாரேன்னு நேர்ந்துக்கிட்டு கட்ட மணிகள் இது. அந்த மணிகளை கிளட்டி கொண்டு போய் காசு ஆக்கிருக்கியே, உனக்கெல்லாம் எவ்வளவு தில்லுடா. இவ்வளவு நாளா உன்னைய துணியை பொத்தி அடிச்சிருக்கேன்டா. இன்னைக்கு துணியை பொத்தி உன்னைய க்ளோஸ் பண்ண வைக்க. டேய், என்னடா பாதி பீச காணா? மணியை ஆட்டையை போட்டா துணியால பொத்தி அடிப்பீங்கல்ல, அதனால தான் மணி அறுத்தெடுக்கும் போது துணியை சேர்த்து அறுத்தெடுத்துட்டேன். அட கவ்வோதி பயலே. டேய், என் துணிமணியில கைய வச்ச உன்னைய காலை பிடிச்சு தரையில அடிச்சு உன்னைய நொறுக்கல. ஓடாத டேய், நில்றா. டேய் நில்லு. நில்றா நில்றா நில்றா. டேய் நில்லு. நில்றா. அடி. நாய். ஓடுறா 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 ஓடுறா. என் கெட்டப்ப பார்த்து நாயலுக்கெல்லாம் வெறி பிடிச்சிருச்சு. இடுப்புக்கு கீழே வேற துணியில ஈஸியா எட்டி பிடிச்சிருமே. அம்மா.